இன்னைக்கு பார்க்க போறது குறள் எண் 10. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஸ்ட்ரைட்டா குட்டி பாயிண்ட். இதுல என்ன புரியுது? ஏதாவது ஒரு வார்த்தை புரியுதான்னு பாரு. உடனே திருப்பி சொல்லட்டா? ஓகே மாஸ்டர். ஆடியில காத்தடிச்சா ஐப்பசியில் மழை அடிக்கும். பிறவி பிறவி ஒழுங்கா பேசதும் புரியல. பிறவி இல்ல, பிறவி 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 பெருங்கடல் பெருங்கடல் நீந்துவர் நீந்துவர் நீந்தார் நீந்தார் இறைவனடி இறைவன் ஐயோ சாமி இறைவனடி சேராதார். சேராடார். என்ன புரியுது? இப்போ நம்ம கடவுளை சேரணும்னா கடவுளை சேராம இருக்கும். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட கூட பேசினா மறந்துட மாட்டானா? மக்களே, இது குறளை நம்ம சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன புரியுதோ அதை சொல்றாங்க. நம்ம அதை தான் கேட்குறோம். மாஸ்டர், நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னதில் எனக்கு கொஞ்சம் புரியுது மாஸ்டர். நம்ம இந்த நீச்சல் அடித்து போகல மாஸ்டர், அந்த மாதிரி நம்மளுக்கு லைஃப்பில் வர எல்லாத்தையும் நீச்சல் அடிக்கிற மாதிரியே நம்ம எல்லாத்தையும் எதிர்கொண்டு போகலன்னா நம்ம கடவுள்கிட்ட போய் சேர முடியாது. வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டு நீச்சல் அடிக்கிற மாதிரி அடிச்சு போனா நம்ம இறைவன்ட்ட போய் சேரலாம் அப்படின்னு சொல்றது உன்னுடைய கருத்து. பிறவி என்னும் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார். அதாவது பிறப்பில் இருக்கக்கூடிய பெருங்கடல் என்பது மனிதனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அதான் நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுலேருந்து காலேஜுக்கு போகிறதுலேருந்து வேலைக்கு போகிறதுல இதெல்லாம் பிரச்சனை. அதாவது வேறு உயிர்களோட நம்ம கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் பிரச்சனை. புதிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கணும், பஸ் கண்டுபிடிக்கணும், ட்ரெயின் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் வந்து நல்ல சாப்பாடு சாப்பிடணும், பொல்யூஷன்லேருந்து விடுபட்டு வரணும், நல்ல தண்ணி குடிக்கணும், நல்ல காற்றை சுவாசிக்கணும். அப்போது இவன் குழந்தை பிறந்ததுலேருந்து லாஸ்ட் எண்டு வரைக்கும் பிரச்சனையோடையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அதைத்தான் என்ன சொல்கிறாங்க? பெருங்கடல் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப பிறக்கும் போது நீ பெருங்கடல் என்னும் பிரச்சனையில் நீ நீந்தி கொண்டு இருப்பவர்கள் அப்படின்னா வாழ்க்கையை பத்தியே, சம்பாதிக்கிறத பத்தியே, அடுத்து முன்னேறத பத்தியே யோசித்து கொண்டு இருப்பவர்கள் எதை பத்தி யோசிக்க மாட்டாங்க? நல்ல வாழ்க்கையை பத்தியோ, நெறிமுறைகளை பத்தியோ, இல்லை வந்து நல்ல உணவுகளை பத்தியோ, நம்மளது உடல் ஹெல்த்தை பத்தியோ யோசிக்க மாட்டான். அப்படி இருந்தால் அவர்கள்தான் நீந்தார். அப்படின்னா நீந்த மாட்டார்கள். யாரு அப்படின்னு சொன்னா இறைவனடி சேராதார். இப்ப வாங்க, இறைவன் என்பது எது? ஆகாயம், நீர், நெருப்பு, காற்று, நிலம். இந்த 5ஐ பத்தி யோசிக்க மாட்டான். அப்படின்னா என்னன்னா வேற ஒண்ணுமே இல்ல. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. நிலம், நீர், காற்று. நிலம் என்பது பூமி. பூமியில வந்து செடிகள்லாம் வளரும். அதுல வந்து பயிர்களை விட்டுருங்க, பழம் காய்கறிகள்லாம் வந்துடும். அதை வந்து நம்ம எடுத்து சாப்பிட்டு நல்ல காற்றை சுவாசிச்சுட்டு பேசாம படுத்துக்கிறத நம்ம வேலையை. ஆதிவாசியா இருக்கிற போது இது இறைவன். இந்த இறைவனை நாம் பின்பற்றி வாழவில்லை என்றால் எந்த பெருங்கடலை நீந்தணுமா? பணம், பொருள், வீடு, காரு, பங்களா, லொட்டு லொசுக்கெல்லாம் இருக்குல்ல, இந்ததுலயே நம்ம வாழ்ந்து வாழ்க்கையை முடிச்சுக்கிறோம் அப்படின்னு. இப்ப பாருங்க, ரெண்டா பிரிச்சிடலாம். பிறவி பெருங்கடல் நீந்துவர். அதாவது பிறப்புல ஏற்பட்ட பிரச்சனைகளை நினைத்து அதை ஃபேஸ் பண்ணுறதுக்காக வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் தான் நீந்துவர் என்பது பொருள். ஓகேவா? நீந்தார் அப்படின்னா நீந்த மாட்டார்கள். யார் நீந்த முடியாது, நல்ல வாழ்க்கையை வாழ முடியாது அப்படின்னா இறைவனடி சேராதார். இறைவன் என்னும் இயற்கையை பின்பற்றி வாழாதவர்கள் என்ன பண்ண முடியாது? ஹாப்பியா வாழ முடியாது, சந்தோஷமாக வாழ முடியாது. சந்தோஷமாக வாழவில்லை என்றால் எப்படி வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள்? கஷ்டத்தோட வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். இந்த கஷ்டம் தான் எது? பொருள்ல பெருங்கடல். பிறப்பை வந்து என்ன சொல்றாங்க? பெருங்கடலா சொல்றாங்க. நீ இதுலயே நீந்திட்டே இரு. அதை தான் கடைசியில வாழ்க்கையில் தேட முடியாத செல்வம், நிம்மதி. எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் மகிதுக்கு என்ன புரிஞ்சிருக்கு? பிறந்ததுல இருந்து எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் இருக்கு. பிரச்சனைகளை எதிர்கொள்றவங்க இருக்காங்களா மாஸ்டர்? அடுத்த லைன் அப்புறட்டா கட் பண்ண, அதே இடத்துல சுத்தாத. இவன் என்னன்னா இந்த வார்த்தை 2 வார்த்தை தானே கேட்டுக்காம குரல் ஃபுல்லா. மாஸ்டர், நீங்க அதையே சொன்னீங்களா மாஸ்டர்? அதையே அப்படியே பெருங்கடல் பெருங்கடல் பெருங்கடல். என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு? அதை மட்டும் வந்து மைண்ட்ல வச்சுட்டு ஆட்ட முடியுது. பாருங்க மக்களே, ஒரு குரலை 1/2 மணி நேரம் பேசி அதவே 2 வார்த்தை தான் சொல்றான். அதுக்கப்புறம் சொல்ல தெரியல. இதுங்க என்னைக்கு வந்து 2 மார்க் வாங்கி இன்னும் குரலுக்கு வந்து மீனிங் எழுது, அதுக்கு ஒரு 2 மார்க் வாங்கி 4 மார்க் எடுக்கிறது எந்த பயனும் இல்லை. மாஸ்டர் இப்போ குரலுக்குலாம் ஆப்ஷன் கொடுத்துறாங்க மாஸ்டர். ஏன் தெரியுங்களா? எப்படி? ஓ, குரல்ல எழுதுங்க எழுத அடி போங்கண்டா. ஆப்ஷன் கொடுத்துருவாங்க மாஸ்டர். அது ஆப்ஷன்னா இங்கிலீஷ்ல எழுதுனா தமிழ்
இந்த தமிழ்ல தான் மாஸ்டர் இருக்கும். மக்களே ஒரு ஒரு இது பார்த்தேன் மக்களே. நான் இந்த இந்த தமிழ் நம்மளுடைய தமிழ் பண்பு, தமிழ் பழக்க வழக்கங்கள், தமிழ் கலாச்சாரம், தமிழர்கள், தமிழ் இனம் எப்படி வளருதுன்னா, ஒரு பையன் வந்தான், காலேஜ் படிக்கிறான். எனக்கு தமிழே தெரியாது மாஸ்டர் அப்படின்ட்டான். தமிழே தெரியாதுன்னா சரி, நான் என்ன நினைச்சேன், ஒருவேளை அமெரிக்கன் போல அப்படின்னா. ஆனா இவன் தமிழ்ல பேசுறானே, தமிழ் தெரியாதுன்றா தமிழ்ல. அப்ப நம்ம நினைச்சது தப்பு, அமெரிக்கன் நினைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா, அப்புறம் எப்படி எக்ஸாம்ல எழுதுறீங்க அப்படின்னு. எங்களுக்கு காலேஜ்ல எக்ஸாம்ல தமிழே வராது மாஸ்டர், ஆனா தமிழ் எக்ஸாம் எழுதுவோன்றாடா. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. தமிழ்லயே இல்லாம தமிழ் எக்ஸாம் எழுதுவோம் அப்படின்னு சொல்றான். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? டேய், தமிழ் எழுத்துக்களே இல்லாம எப்படி தமிழ் எக்ஸாம் எழுதுவீங்கன்னா அப்படின்னா அவன் என்ன சொல்றான் தெரியுமா? அதவே டிரான்ஸ்லேட், அதாவது தமிழ் எக்ஸாம் தமிழ் லெட்டர்ஸ் இல்லாம பன்றி குட்டி எப்படி வந்துச்சு அப்படின்னா அதை இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கே ஆன்சர் எழுதிக்கணுமா. இதுல நம்ம தலைமைச் செயலகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அங்க எழுதியிருக்கோம் தமிழ் வாழ்க. ஆனா காலேஜ்ல என்ன பண்ணுது, தமிழ் கூஜாவாயிடுது மாஸ்டர், வீழ்க. ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் தமிழ் என்ன பண்ணுது? அந்த 3 இடியட்ஸ் இப்ப பேச சொல்லு பங்கு. அந்த எக்ஸாம்ல தமிழ் எழுத்துக்கள் இல்ல, ஆனா தமிழ் எக்ஸாம் நடக்குது மக்களே. நீங்க தமிழனுடைய வளர்ச்சியை பாருங்க. இதுல வந்து தமிழ் வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு கேவலமா வாழ்றோம் அப்படிங்கறத நீங்களே யோசிச்சுக்குங்க. இன்னும் சில வருஷங்கள்ல எல்லாம் தமிழ் இருக்குமா என்னன்றதுல எனக்கு சந்தேகமா இருக்கு. மாஸ்டர், ஸ்கூல்லலாம் இப்போ தமிழ் பேசுனா எதுக்கு இப்போ இங்கிலீஷில் பேசு, தமிழில் பேசாதன்னு அப்படின்னு சொல்லுவாங்களே மாஸ்டர். ஸ்கூலில் தமிழில் பேசக்கூடாது, காலேஜில் தமிழில் எக்ஸாம் எழுதக்கூடாது. ஆனால் தமிழர் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. அது தமிழுக்கு மட்டும் கெத்த காமிச்சிக்கிறது மாஸ்டர். சும்மா நான் தமிழன்டா இதுடா அதுதான்னு. ஆனால் நம்மளுக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிப்போம் மாஸ்டர். இந்த ஹேங் வச்சுவை மூக்கு சிந்தும் போது யூஸ் பண்ணிட்டு மூக்கு அப்புறம் தூக்கி போட்டுருவாங்களா மாஸ்டர். அந்த மாதிரி தான் மாஸ்டர் இது. பார்த்தீங்களா, அழகாக முடிச்சிட்டான். அப்படியே மூக்கை தொடச்சிட்டு கட்சியை தூக்கி அப்படி எரியும்ல, அந்த அளவுக்கு பேருக்காக தமிழை வைத்துக்கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கின்றார்கள். சரியா? ஆமாம் சரி, இப்போலாம் கட்சியில் கூட நான் தமிழன்டான்னு சொல்கிறேன். நான் இதை யாரும் குறிப்பிட்டு சொல்லலை, எல்லாரும் நல்லவன்லாம் நான் சொல்ல மாட்டேன் மாஸ்டர். ஏன்னா இப்போலாம் 5% நல்லவங்க இருக்காங்கன்னு சொல்கிற அளவுக்கு வந்துடுச்சு மாஸ்டர். இன்னும் 2 வருஷம் 3 வருஷம்லாம் போச்சுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் இருக்காது. எல்லா லாங்குவேஜும் இருக்கும், ஆனால் தமிழ் இருக்காது. எல்லா லாங்குவேஜும் உருவாக்குனேன். எந்த நாட்டில் தமிழ் இருக்காது? தமிழ்நாட்டிலே தமிழ் இருக்காது மாஸ்டர், இங்கிலீஷ் வந்துடும் மாஸ்டர். தமிழ்நாட்டிலே தமிழ் இல்லாமல் போகிறது எதற்கு சமம்? நம்ம தாயை விட்டு கொடுக்குற மாதிரி மாஸ்டர். பார்த்தீங்களா மக்களே, அப்படி நான் சொல்லலை, குழந்தை சொல்கிறான். அப்போ குழந்தைக்கு புரியக்கூடிய ஒரு விஷயம் அறிஞர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா, இவர்கள என்ன செய்யறாங்கன்னு நீங்களே பார்த்துங்க. அந்த மாதிரி எல்லாம் நல்லவங்களா இருந்தாங்கன்னா நாடு நல்லா இருக்கும், தமிழும் நல்லா இது இருக்கும். அந்த காலத்தில் எல்லாமே சொல்லி கொடுத்து இப்போது எழுதி நம்ம அதை பேசுகிறோம் மாஸ்டர். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியறதுக்கு காரணம் நம்ம அப்பா அம்மா அந்த காலத்தில் இருக்கவங்க அறிவாளியாக இருந்ததுனால தான் நம்ம இப்போ இதை படிச்சுன்னு இருக்கோம். இல்லைன்னா நம்மளுக்கு எதுவுமே தெரியாமல், எதுக்கு பிறந்தோன்னு தெரியாமல், எதுவுமே தெரியாமல் வாழ்கிறோமா சாவுறோமா, அந்த மாதிரி தான் மாஸ்டர் வாழ்க்கை இருக்கும். பண்டைய காலத்தில் எழுதப்பட்ட தமிழர்கள் அதை மொழிபெயர்த்து ஒரு பாடமாக ஆக்கி நம்ம பெற்றோர்கள்லேருந்து அதுக்கு முன்னோர்கள் இருக்க வரைக்கும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணதுனால அந்த தமிழ் அவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு கையில் கிடைச்ச ஒரு பொக்கிஷத்தை இன்றைக்கி சூழ்நிலையில் நம்ம படிக்காமல் போகிறோமே, அந்த ஆதங்கத்தில் பேசிகிட்டு இருக்கான். அமைதியாக கொடுத்த உலகத்தை நம்ம ஆக்ரோஷமாக மாற்றிக்கிட்டு நம்மளோட தேவைகளையும் மாற்றிக்கிட்டு இருக்கிறதுனால பிரச்சனைகள் ஒன்றா ஆகிப்போச்சு. அந்த ஒரு பிரச்சனையை தொட்டு 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 கடல் போன்ற பிரச்சனைகள் மனிதனுக்கு இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய மனிதர்கள் என்னைக்கும் இறைவனடி சேர முடியாது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். வாழ்க்கை என்னும் பெருங்கடலை நீந்தி கடக்க முனைபவர்கள் தலைவனாக இருக்கக்கூடிய இறைவனடி தொடர்ந்து செல்லாவிடில் நீந்த முடியாமல் தவிர்க்க நேரிடும். அப்போ நம்மளோட கான்செப்ட் என்னன்னா, நமது வாழ்க்கையில் பிறந்து விட்டோம், இந்த பிறப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொண்டே நாம் வாழ்ந்து கொண்டு இருந்தால் இயற்கை என்னும் ஐம்பூதங்களை நாம் வணங்காமல் அதனடி சேர்ந்து வாழாமல் இருந்தால் நாம் இறைவனடி சென்று அடைய முடியாது. அதுதான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார்.
இந்த ஓவரால் குரல்ல இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் மகித் மாஸ்டர் மகித் சிரிச்சாலே ஒரு அழகு மக்களே. இதெல்லாம் வெளில போய் சொல்லு சிரிப்பாங்கோ. மாஸ்டர் இப்போ நம்ம பிறந்ததுலேருந்து குழந்தையிலேருந்து பெரிய மனுஷனா ஆற வரைக்கும் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் மாஸ்டர். அந்த பிரச்சனைங்க வந்து நம்ம எதிர்கொள்ளணும் மாஸ்டர். அதுதான் திருவள்ளுவர் வந்து பெருங்கடல் திருவள்ளுவர் தெருவில் சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? திருவள்ளுவர் வந்து பெருங்கடலா குறிப்பிட்டு இருக்காரு மாஸ்டர். அது வந்து அதை இப்போ வந்து நம்ம எவ்வளோதான் நம்ம வந்து வேலை செஞ்சாலும் அப்புறமா உழைச்சாலும் இப்போ இந்த சந்தோஷம் அது வந்து கிடைக்காது மாஸ்டர். இவன் சொன்ன மாதிரி அது கிடைக்காது, அது வாய்ப்பு இல்லை மாஸ்டர் கிடைக்கிறதுக்கு. ஆனால் இப்போ இந்த இயற்கை இருக்குல்ல மாஸ்டர், அதை நம்ம சார்ந்து நம்ம போனால் நம்மளுக்கு நிம்மதின்னு ஒன்று கிடைக்கும். சூப்பர். அது இல்லாதவங்களுக்கு இறைவனடி சேர மாட்டாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. வெரி குட். நிம்மதி தான் இறைவன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். நம்ம இயற்கையை சார்ந்து வாழ்ந்தோமானால் நிம்மதி கிடைச்சிரும். நிம்மதி கிடைச்சாலே பகவான்கிட்ட போயிட்டோம். இப்போ எல்லாம் கோயிலுக்கு எதுக்கு போகிறான்? எதுக்கு போகிறான் சொல்லுங்க? கோயிலுக்கு எதுக்கு போகிறான்? நல்லா இருக்கணும் போகிறேன். கோயிலில் போய் என்ன கேட்பான்? ஆசை. கடவுளே எனக்கு ஏதாச்சும் பொருட்காசு கொடு, வீடு கொடு, கார் கொடு. அங்கே போய் கேட்டேனே கிடைக்குமா? கிடைக்காது மாஸ்டர். எப்படி இருந்தா கிடைக்கும்? நம்ம ஒழுங்கா இருந்தா, நம்ம வாழ்க்கையில உழைச்சி சந்தோஷமா இருந்தாதான் அது எல்லாமே கிடைக்கும். அதை விட்டு எங்க போறான்? கோயிலுக்கு என்ன போய் போயிட்டு கேட்குறான்? நிம்மதியை தேடுறதுன்னு சொல்லிட்டு ஆசை கிடைக்குமா? கிடைக்காது மாஸ்டர். இப்போ சந்தோஷமா இருந்தா உன்னால தான் கிடைச்சதுன்னு போவாங்க மாஸ்டர். இதே கஷ்டமா இருந்தா போய் திட்டுவாங்க மாஸ்டர். எப்படி? ஆனா சந்தோஷமும் நல்லதும் கெட்டதும் அங்க போனா கிடைக்காதுன்றது இவனுக்கு தெரிய மாட்டேங்குது. எப்பா, மாங்காய் மரத்துல மாங்காய் இருக்கு. மாங்கனியை எடுக்க வேண்டும் என்றால் நீ மரத்துல ஏறி பறிக்கணுமா இல்ல வந்து காளியாத்தாட்ட கேட்கணுமா? அந்த மரத்துல ஏறி போய் தான் தான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இறைவனடி சேராதார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். மனித பிறவியில் பிரச்சனைகளை பெருங்கடலுக்கு ஒப்பீடாக சொல்லுகின்றார்கள். இந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களாகிய நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு ஆகிய பஞ்சபூதங்களை சார்ந்து வாழவில்லை என்றால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நிம்மதி என்பது கிடைக்காது. பிரச்சனையிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதுதான் வாழ்க்கை என்னும் பெருங்கடலை நீந்தி கடக்க முனைவோர் தலைவனாக இருக்கக்கூடிய இறைவனடி தொடர்ந்து செல்லாமல் இருந்தால் நீந்த முடியாமல் தவிர்க்க நேரிடும். பாய். பாய்.